ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எந்த நாள்லேருந்து ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, அண்டு அவங்க வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் வந்து எத்தனாவது நாளில் பண்ணணும் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐயுஐ ட்ரீட்மெண்ட் பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபாலிகுலர் ஸ்டடி அண்ட் ஐயுஐ பண்ணும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவுலேஷனுக்கு அப்புறமா, அதாவது கருமுட்டை ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் உங்கள் கணவரோட சேர்ந்துருக்க சொல்லி டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த ஓவுலேஷன் நாட்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஒரு டாக்டர் கொடுத்து ஒரு 7 நாள் 8 நாள்லேருந்து ஒரு 2 வாரம் 1லேருந்து 2 வாரம் வரைக்கும் அந்த டேப்லெட் வந்து கொடுப்பாங்க. அது ஒரு டோஸ் பொறுத்து ஒருத்தவங்களுக்கு கொடுப்பாங்க. சில டாக்டர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. இப்போ தான் உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா சில டாக்டர் கொடுக்க மாட்டாங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கு ஃபார்ம் ஆகி பேபி ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா இம்ப்ளான்டேஷனுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் வேணும், அதுக்காக கொடுத்துருவாங்க. இந்த டேப்லெட் எடுக்கும்போதும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் மாதிரியே பாடியில் வந்து சில சிம்டம்ஸ்லாம் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லேசாக அடி வயிறு வலி, பிரெஸ்ட் பெயின், டயர்ட்னஸ்ஸு இது எல்லாமே இருக்கும். ஸோ பொதுவாக என்னை கேட்டிங்க அப்படின்னா இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து நம்ம குழப்பிக்க வேணாம். ஏன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து அந்த டேப்லெட்னாலையும் நமக்கு வரும். ஏன்னா அது ஹார்மோன் டேப்லெட்னால. ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்சோடனே உங்களுக்கு வந்து வாமிட் வர்ற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது அப்படின்றவங்களுக்கு, ஸ்மெல்லு பிடிக்கலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வந்துகிட்டே இருக்குது, ரொம்ப பசி எடுக்குது, இல்லை பசியே இல்லை, பிரெஸ்ட்டு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது, அடி வயிறு வலிக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி இந்த டேப்லெட்னால் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலையில் எழுந்திரிச்சு வாமிட் வர்றதெல்லாம் டேப்லெட்னால வராது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா அது ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக இருக்கும். மற்றபடி பிரெஸ்ட் பெயின், அடி வயிறு வலியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட்னால வரலாம். அதை வந்து நீங்கள் எதுவும் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐயுஐ இல்லைனா ஃபாலிகுலர் ஸ்டடியில் எக் ரிலீஸ் ஆகிருக்கும்ல, அந்த நாள்லேருந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாளைக்கு மேலே தான் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு சிம்டம்ஸ் வராது. இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு ஒரு மினிமம் 5-6 நாள் ஆகும். ஸோ அதுக்கு மேலே சிம்டம்ஸ் வந்து ஒரு 10, 11, 12 2 வீக்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஆவரேஜாக 1 to 2 வீக்ஸ்க்கு மேலே தான் சிம்டம்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். கிட்டில் எப்போ செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபாலிகுலர் ஸ்டடியில் இன்றைக்கி எக் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐயுஐயில் இன்றைக்கி எக் ரிலீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு வந்து உள்ளே வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க ஸ்பெர்ம் அப்படின்னா, இன்னையிலேருந்து 15லேருந்து 18 நாளைக்கு மேலே அப்போ தான் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து பண்ணணும். 10 நாள் 11 நாள் 12 நாள் இந்த டேஸ்லலாம் நீங்கள் கிட்ட வந்து செக் பண்ணாதீங்க. மினிமம் 14 டேஸ் 2 வாரம் கழித்து தான் நீங்கள் கிட்டில் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 15, 16, 17, 18 தேதிக்கு மேலே நீங்கள் கிட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து 2 வீக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 2 வீக்ஸ்னும் போது 14 நாள் கணக்கு. நான் சொல்கிறது 15, 16, 17, 18 இந்த நாட்களுக்கு மேலே நீங்கள் வந்து கிட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கணும். இன்னொரு டவுட் வந்து இப்போ கேட்டிருந்தாங்க, அந்த வீடியோ பேசும்போது தான் ஞாபகம் வருது. இப்போ எனக்கு வந்து பாசிட்டிவ் வந்துருச்சு, அது வந்து நான் எடுக்கிற ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்னால எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. உங்களுக்கு 15 நாளைக்கு மேலே நீங்கள் கிட்டில் செக் பண்ணும்போது நல்லா டபுள் லைன் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் தான். டாக்டரை போய் உடனே பார்த்துருங்க. அன்னைக்கே பாருங்கள், இல்லை அடுத்த நாள் பாருங்கள், லேட் பண்ணாதீங்க. நீங்கள் ப்ரெக்னன்சி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்னால உங்களுக்கு வந்து டபுள் லைன்லாம் வராது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கனால தான் உங்களுக்கு டபுள் லைன் வந்து வருது. இப்போ கிட்டில் லேசான லைனாக இருக்குது, 2வது லைன் வந்து எனக்கு லேசாக இருக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். லேசானும் போது ஒயிட் கலரில் லேசாக இருக்கா, பிங்க் கலரில் இருக்கான்றது மேட்டர். இப்போ ஒயிட் கலரில் உங்களுக்கு 2வது லைன் லேசாக இருக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் தான். நீங்கள் திரும்ப 3 நாள் கழித்து 5 நாள் கழித்து செக் பண்ணி பாருங்கள். ஓரளவு பிங்காக இருக்குனாலும் பாசிட்டிவ் தான். ஓரளவு எனக்கு பிங்காக இருக்குது, ஒரு 30-40% செகண்ட் லைன் பிங்காக இருக்குனாலும் நீங்கள் டாக்டர் போய் பார்த்துறது நல்லது. ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங்காக டேப்லெட் கொடுப்பாங்க. இவ்வளோ தான். நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் ரொம்ப குழப்பிக்காதீங்க, அது டேப்லெட்னால இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டு செக் பண்ணுறது 15 நாளைக்கு மேலே காலையில் ஃபஸ்ட்டு யூரினில் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூரின் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ் யூரின் போகாமல் இருந்துட்டு எப்போனாலும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.